விருச்சிக லக்கணம் காலசக்கரத்திற்கு 8ஆம் வீடு. இவர்கள் முன்கோபக்காரர்கள், அவசரக்காரர்கள். ஒரு காரியத்தை நினைத்தால் அப்பவே நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். பொறுமை இல்லாதவர்கள். இன்னைக்கு நாற்று நட்டு நாளையே அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள். இவர்களுடைய இந்த அவசரம் காரணம் இவர்களின் வாழ்வில் சில முன்னேற்றங்களை இழக்க நேரிடும். இவர்கள் வாழ்வில் தோல்வியும் அவமானத்தையும் நிறைய சந்தித்திருப்பார்கள். இந்த தோல்வியும் அவமானத்தையும் சந்திக்க காரணம் இவர்களேதான். இவர்களுக்கு எதிரி இவர்களேதான். கடன் வாங்க ஆசைப்படுவார்கள். கடன் இவர்களுக்கு எப்படி வந்தது என்றால் இவர்களேதான் காரணம். கடன் வாங்கி கொண்டு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் திணறுவார்கள். இவர்களுக்கு முக்கிய காரணமே கடன் வாங்கி கொண்டு அவமானப்படுவது. விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு சில பேருக்கு குழந்தைகளால் உயர்வடையும் வாய்ப்பு உருவாகும். குழந்தைகள் சம்பாதிக்கும் திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். விருச்சிக லக்கண அன்பர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள். விருச்சிக லக்கணக்காரர்களை அன்பாக பேசி பழகுவதால் மற்றவர்களுக்கு இவர்கள் நன்மைகளை வாரி வழங்குவார்கள். அதே நேரம் இவர்களை அதிகாரம் பண்ணி அடக்கி ஆள நினைத்தால் அடங்கி போக மாட்டார்கள். மற்றவர்களை இவர்கள் அதிகாரம் பண்ணுவார்கள். ஆனால் இவர்களை யாரும் அதிகாரம் பண்ணக்கூடாது. விருச்சிக அன்பர்களிடம் பேசி சமாளிக்க முடியாது. விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு குரு சிம்மத்தில் இருந்தால் அந்த திசை வரும்போது தொழில், வேலை எல்லாம் போகும். பூர்வீகமும் போகும். பூர்வீகத்தில் இருக்க முடியாது. குலதெய்வம் கும்பிடுவதில் தடைகள் ஏற்படும். விருச்சிக லக்கண அன்பருக்கும் அவருடைய தகப்பனாருக்கும் ஒத்து வராது. சகோதர ஒற்றுமை என்பது சற்று குறைவாகவே இருக்கும். விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு தொழில் கூட்டாளிகளால் அல்லது மனைவியால் சில நஷ்டங்களை சந்திப்பார்கள். இவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். உழைக்காத வருமானம் கிடைக்கும். விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு முக்கிய பிரச்சனையே பணப்பிரச்சனை அல்லது தொழில் பிரச்சனை அல்லது வேலை பிரச்சனை. இவர்களுக்கு மற்ற லக்கணக்காரர்களை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யாராவது தவறு செய்தால் அது கடவுளாக இருந்தாலும் தவறுதான் என்று பயப்படாமல் சொல்வார்கள்.